வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். அம்பலாந்தோட்டை பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை மற்றும் மற்றொருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலையை துண்டித்து மாமடல சந்தியில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2 அம்பலாந்தோட்டை அலேகொட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தக நபர் ஆவார். இது தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30 பிணையில் வெளிவந்திருந்தார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அந்த இடத்தில் விட்டு சென்ற நிலையில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காலி காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட கல்வடுகொட பகுதியில் நேற்று காவல்துறையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தக நபர்கள் 19 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து 58 கணனிகள், 79 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் காலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ஹிக்கடுவ காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட தொடந்துவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் விசேட அதிரடி படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டதாக 35 இந்திய பிரஜைகளும் 20 நேபாள பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகம் தெரிவித்துள்ளது. 20 முதல் 48 வயதிற்கு இடைப்பட்ட சந்தக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தக நபர்களிடம் இருந்து 25 கணனிகள், 119 கையடக்க தொலைபேசிகள், 7,50,000 ரூபாய் பணம், கார் மற்றும் ஜீப் வாகனம் ஒன்றும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மிதிகம காவல்துறை பிரிவில் பின்பத்துவை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த 28 இந்திய பிரஜைகளும் 5 நேபாள பிரஜைகளும் காவல்துறையினரால் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்ட சந்தக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உரிய விசா இன்றி தங்கியிருந்தமை, சட்டவிரோத சிகரெட்டுகள் வைத்திருந்தமை மற்றும் சைபர் குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்காக இஷாரா செவ்வந்திக்கு துப்பாக்கி வழங்கியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த படுவத்தே சாமர என்ற மனோஜ் சுரங்க லியனகே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அஜர்பைஜானில் மறைந்திருந்த போது அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்தே அவர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டார். நீண்ட காலமாக துபாயில் மறைந்திருந்து சுமார் 1 வருடத்திற்கு முன்னர் அஜர்பைஜானுக்கு தப்பி சென்றிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 7 அந்த நாட்டு குடிவரவு சட்டங்களை மீறியமைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். அந்த நாட்டு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த சந்தக நபரை அழைத்து வருவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவி காவல்துறை அட்சியர்சகர் மற்றும் காவல்துறை பரிசோதகர் உள்ளிட்ட 3 அடங்கிய விசேட குழுவினர் அஜர்பைஜான் சென்றிருந்தனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துபாயில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் கைதாகி வருவதால் அஜர்பைஜான் பாதுகாப்பானது என கருதியே தாம் அங்கு சென்றதாக சந்தக நபர் தெரிவித்துள்ளார். விமானம் புறப்படுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் நான் ஒரு இதய நோயாளி, நெஞ்சு வலிக்கின்றது, எனக்கு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், இவர்கள் என்னை கொல்லவே அழைத்து செல்கின்றார்கள்
எனக்கு மருந்துகள் தருவதில்லை என கூச்சலிட்டு நாடகமாடியதாக விசாரணையாளர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் UL-196 விமானம் மூலம் நேற்று இரவு 10:10 மணியளவில் அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தற்போது அவர் விமான நிலைய காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இது குறித்து தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கம் இந்த விடயம் தொடர்பில் திங்கட்கிழமை விசேட ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. கடந்த ஏப்ரல் 9 திருகோணமலை வைத்தியசாலையின் பிரசவ அறையில் இடம்பெற்ற சிசு மரணம் தொடர்பில் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் காலப்பகுதியிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ அறைகளின் செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தமது கிளை சங்கங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களின் சேவைகள் எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதை சங்கம் உறுதி செய்துள்ளது. இவ்வாறான நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டமே இந்த சோகமான சம்பவத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக அந்த சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. இந்த சிசு மரணம் தொடர்பில் முறையான தொழில்நுட்ப அறிவும் அனுபவமும் கொண்ட நிபுணர் குழுவை கொண்டு சுதந்திரமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான முறையான விசாரணைகளுக்கு தமது சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் உண்மை நிலைமை வெளிக்கொண்டு வருவதே தமது நோக்கம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் போரின் போது ஆயிரக்கணக்கான சிறுவர்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து 16 ரஷ்ய அதிகாரிகள் மீதும் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீதும் ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. உக்ரைனின் நடைபெற்று வரும் போர்க்காலத்தில் சுமார் 20,500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்டு அவர்களின் உக்ரைன் அடையாளத்தை மறந்து ரஷ்ய கலாச்சாரத்தை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே கைது ஆணையை பிறப்பித்திருந்தது. கடத்தப்பட்டவர்களில் இதுவரை சுமார் 2200 சிறுவர்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ளவர்களை மீட்டு வர தூதரக முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய யூனியன் எடுத்துள்ள புதிய தடைகள் சர்வதேச அரசியல் மற்றும் மனித உரிமை வட்டாரங்களில் பெரும் எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள புதிய தடைகளை கடுமையாக கண்டித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேலியர்களின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாப்போம் என அதிரடியாக அறிவித்துள்ளார். யூடியா மற்றும் செராமாரியாவில் வாழ்வதற்காக யூதர்கள் மீது தடைகளை விதிப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என நெதன்யாகுவின் பிரதமர் அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யூடியா மற்றும் செராமாரியா என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை விவரிக்க இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மற்றும் குடியேற்ற குழுக்களால் பயன்படுத்தப்படும் வரலாற்று ரீதியான பெயராகும். எங்களது மூதாதையர் பூமியின் இதய பகுதியில் வாழ்வதற்கான யூதர்களின் உரிமைகளை இஸ்ரேல் எப்போதும் பாதுகாக்கும் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்ளும் இந்த முயற்சிகள் அவர்களின் பலவீனத்தின் மற்றொரு அடையாளமே தவிர வேறில்லை. இது ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் அவர் கடுமையாக கூறியுள்ளார். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.